கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் சரியாக 2 மணி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலினாலே ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன். என்னவென்றால், என்னுடைய மகன் திருமணத்தை கிறிஸ்தவ திருமணமாக பதிவு செய்வதற்கான அந்த முயற்சிகள் அனைத்தையும் நான் முன்னெடுத்தேன். வெற்றிகரமாக அவைகள் போய்கொண்டிருக்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? என்னுடைய மகனும் மருமகளும் அதில் கையெழுத்து போட்டு தந்துட்டாங்க, சரிங்களா? அந்த சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் 2 விட்னஸ் கையெழுத்து வாங்கி அவங்களுக்குள்ள ஆதார் கார்டெலாம் வாங்கிட்டேன். எல்லாம் ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ஒன்று பொண்ணு தரப்பில் சொந்தக்காரங்க, இன்னொன்று மாப்பிள்ளை தரப்பில் சொந்தக்காரங்க, சரிங்களா? அது வாங்கிட்டேன். அப்புறம் அந்த மேரேஜை பதிவு பண்ணுறதுக்கு, கிறிஸ்டியன் மேரேஜை பதிவு பண்ணுறதுக்கு இந்த அதில் வந்து சர்நேம் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த காலம் கண்டிப்பாக ஃபில்லப் பண்ணியே ஆகணும். சர்நேம் அப்படின்னு சொல்லி, அது தெரியல அப்படின்னு சொல்லி விட முடியாது. ஏன்னா இப்போ எல்லாமே ஆன்லைனில். ஆகவே ஆன்லைனில் என்னென்ன காலம் அங்கே இருக்குதோ அந்த காலம் எல்லாம் கண்டிப்பாக ஃபில்லப் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போகும், அடுத்த காலத்துக்குள்ளே போகும். ஃபில்லப் பண்ணலாம் போகாது, சரிங்களா? ஆகவே அந்த சர்நேம் அப்படிங்கிறத நம்ம ஃபில்லப் பண்ணியே ஆகணும், அன்பான தெய்வ பிள்ளைகளே. ஆகவே அது மட்டும் இல்லை, சர்நேமில் என்ன ஃபில்லப் பண்ணியிருக்கோமோ அப்புறம் அதை பின்னால் ஃபாதர் நேம் சர்நேம் அப்படின்னு இன்னொரு காலம் இருக்கும், சரிங்களா? ஃபாதர் நேம் அண்ட் சர்நேம் அப்படின்னு இன்னொரு காலம் இருக்கும். அப்போது இங்கே சர்நேமில் என்ன பேர் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அந்த பேரை அங்கே உள்ள சர்நேமில் போடணும். புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், சர்நேம் அப்படிங்கிறதுல அப்பா பேரை போட்டிருக்காங்க, சரிங்களா? அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. சர்நேம் அப்படிங்கிறதுல அப்பா பேரை போட்டிருக்காங்க, அன்பான தெய்வ பிள்ளைகளே. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க அப்பா பேர் அப்படிங்கிற சர்நேம் அப்படிங்கிறதுல அதுலேயும் என் பையனுக்குள்ள மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் அதில் அப்பா பேரையும் போட்டு அம்மா பேரையும் போட்டிருக்காங்க, சரிங்களா? பொண்ணு மாப்பிள்ளைக்கு அம்மா பேரையும் போட்டிருக்காங்க. ஆன்லைனில் அப்படிலாம் பண்ணவே முடியாது, சரிங்களா? அடுத்த ஸ்டெப்புக்கு போகாது, அன்பான தெய்வ பிள்ளைகளை. ஆகவே எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக பண்ணணும். மேரேஜ் அந்த ரெஜிஸ்டரில் சர்டிஃபிகேட்டில் எப்படி ஃபில்லப் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாது, சின்ன அடித்தல் திருத்தல் கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணணும், சரிங்களா? சின்ன மிஸ்டேக் இருந்தனாலும் அங்கே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, டிசி, ரேஷன் கார்டு இதெல்லாம் கொடுக்கணும். எல்லாத்துலேயும் சேமாக இருக்கணும், பேர் அட்ரஸ் எல்லாம், சரிங்களா? ஒன்றில் வித்தியாசமாக இருந்தனாலும் ஏற்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளை, அதுக்கான காரியத்தெல்லாம் நான் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஏன் அன்பான தெய்வ பிள்ளைகளே, என் பையன் திருமணத்தின் போது இருந்த ஆதார் கார்டு வேறு. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் ஆதார் கார்டில் கரெக்டான திருத்தங்கள்லாம் பண்ணி பயோமெட்ரிக்லாம் அப்டேட் பண்ணி, அப்புறம் ரேஷன் கார்டில் மகன் பேரை சேர்த்து மருமக பேரை சேர்த்து இப்போ எங்கள் 3 பேருக்கும் நாங்கள் ஆதார் கார்டில் பயோமெட்ரிக்லாம் அப்டேட் பண்ணி அதெல்லாம் வச்சுருக்கோம், சரிங்களா? ஆகவே போன வருஷம் நடந்தது. அந்த நடக்கும்போது எந்த கார்டை கொடுத்தானோ, ஆதார் கார்டு கொடுத்தானோ அதே கார்டு இருக்கணும். வித்தியாசமாக இருந்ததுன்னு கேட்க மாட்டேங்க, அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ உள்ளதை நாங்கள் கொடுக்க முடியாது, அன்பான தெய்வ பிள்ளைகளை. என் பையன்கிட்ட நீ கல்யாணத்துக்கு போது எப்பவும் என்ன கார்டு கொடுத்தா அந்த கார்டு வேணும் அப்படின்னு, ஏன்னா அந்த சர்ச்சில் அதை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, சர்ச்சில் அதெல்லாம் தரமாட்டோம் அப்படின்ட்டாங்க, சரிங்களா? வச்சுருக்காங்களா என்னது அது வேறு விஷயம், சரிங்களா? ஆகவே நிறைய பிரச்சனை இருந்து அந்த பிரச்சனையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணியிருக்கேன். வீட்டில் உட்காந்து தேடி 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 கண்டுபிடிச்சி அந்த ஆதார் கார்டை கண்டுபிடிச்சி
அன்பான தெய்வ பிள்ளைகளை எல்லாம் கரெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 4-5 நாளாக என் வேலையே அதான். இன்றைக்கி ஃபுல்லாக காலையிலேருந்து இதுவரை அதான் வேலை. அன்பான தெய்வ பிள்ளைகளை. அப்புறம் கல்யாண கார்டும் கரெக்டாக இருக்கணும். தாத்தா பேர் பாட்டி பேர் இருக்கணும் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு. சரிங்களா? ஆகவே புது கார்டு அடிச்சிருக்கேன் நான். இப்போ அந்த கார்டு அடித்த செலவு ஜெராக்ஸு. அன்பான தெய்வ பிள்ளைகளை எங்கே பாருங்கள், இதை மாதிரி ஒரு செட்டு ஏன்ட்ட இருக்கணும். எங்கள் ஆஃபீஸில் இதை நாங்கள் பாதுகாப்பாக வைக்கணும். இதே மாதிரி ஒரு செட்டு நாங்கள் அங்கே கொடுக்கணும், மாவட்ட பதிவாளர் அலுவலகத்துக்கு கொடுக்கணும். அதில் வந்து அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் ஒரிஜினல், அந்த ஒரிஜினலில் ஒன்று அங்கே கொடுக்கணும். அப்புறம் அந்த பேன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது தெரியுமா, முன்னறிக்கை பின்னறிக்கை, அந்த ரெண்டு ஒரிஜினலும் கொடுக்கணும். மேரேஜ் சர்டிஃபிகேட் ஒரிஜினல், பேன் சர்டிஃபிகேட் முன்னறிக்கை பின்னறிக்கை, அந்த ரெண்டு ஒரிஜினலும் அங்கே கொடுக்கணும். அதெல்லாம் போட்டு அதில் வச்சு நான் தச்சு அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது எங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருக்கணும் அதெல்லாம் நான் அங்கே வச்சுருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஏராளமாக செலவு பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா? எக்கச்சக்க செலவு. அப்புறம் அந்த ஃபார்ம்லாம் நான் ரெடி பண்ணணும். பேப்டிசம் சர்டிஃபிகேட், சரிங்களா, அது ரெடி பண்ணணும். அந்த மாதிரி எல்லாமே ஆன்லைனில் ரெடி பண்ணி ரொம்ப செலவு பண்ணியிருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளை புரிஞ்சுக்குங்க. பாருங்கள், அதுக்குன்னு இப்போ அதுக்கு அந்த டைப்பில் கார்டு ரெடி பண்ணியிருக்கேன். 5 கார்டு ரெடி பண்ணியிருக்கேன். அன்பானவர்களே, எங்கள் அப்பா பேர் எங்கள் அம்மா பேர் போட்டு அதெல்லாம் போட்டு கரெக்டாக எந்த மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். இதை தான் ஃபஸ்ட்டில் வச்சுருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளை. அதுக்கப்புறம் முன்னறிக்கை பின்னறிக்கை, சரிங்களா, பிஃபோர் பேன்ஸ். அதுக்கப்புறம் ஆஃப்டர் பேன்ஸ். இதெல்லாம் எங்கிட்ட இருக்கும். இது ஒரிஜினல் அங்கே கொடுப்போம். சரிங்களா? அதெல்லாம் அங்கே கொடுக்கணும். அன்பான தெய்வ பிள்ளைகளை. அதுக்கப்புறம் இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, சரிங்களா, மேரேஜ் சர்டிஃபிகேட்டு கார்டு, கல்யாண கார்டு 1, முன்னறிக்கை 2, பின்னறிக்கை 3, அப்புறம் மேரேஜ் சர்டிஃபிகேட் 4, அப்புறம் மேரேஜ் சர்டிஃபிகேட் பின்பகுதியில் பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ ஒட்டியிருப்போம். சரிங்களா? அது 1, 5. அப்புறம் என் பையனுக்குள்ளே பெர்த் சர்டிஃபிகேட்டு 6, என் பையனுக்குள்ளே டிசி 7, என் பையனுக்குள்ளே ஆதார் 8, என் பையனுக்குள்ளே ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் 9, அப்புறம் எங்கள் ட்ரஸ்ட்டுக்குள்ளே தர்பன் ஐடி, தர்பன் டாக்குமெண்ட், சரிங்களா, 9. அப்புறம் இந்த ட்ரஸ்ட்டுக்கு உண்டான படிவம், எனக்குள்ள ஐடி கார்டு பெறுவதற்காக நான் ஃபில்லப் பண்ணி கொடுத்த அந்த படிவம் 1, அது 10. அப்புறம் எனக்குள்ள ஐடி கார்டு, ட்ரஸ்ட்டுக்குள்ள ஐடி கார்டு 11. அப்புறம் என் பையனுக்குள்ள படிவம் 1, ட்ரஸ்ட்டுக்குள்ள உறுப்பினர், அப்புறம் ஐடி கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த படிவம் 1, சரிங்களா, 11, 12. அப்புறம் என் பையனுக்குள்ள ஐடி கார்டு, ட்ரஸ்ட்டுக்குள்ள ஐடி கார்டு 13. அப்புறம் பையனுக்குள்ள ஞானஸ்நான சான்றிதழ் 14. அப்புறம் பெற்றோர் மணமக்கள் வேண்டுகோள் விண்ணப்பம் படிவம் 2, சரிங்களா, நான் ஃபில்லப் பண்ணியிருக்கேன். நான் ஃபில்லப் பண்ணி அதை இது பண்ணியிருக்கேன். எத்தனை 12, 13, சரிங்களா? அதுக்கப்புறம் பொண்ணுக்குரிய டிசி ஜெராக்ஸு, சரிங்களா, எல்லாமே ஜெராக்ஸு. இந்த மேரேஜுக்குள்ளே சர்டிஃபிகேட்டு அந்த இது மட்டும்தான் ஒரிஜினல். அப்புறம் பொண்ணுக்குரிய ஆதார் கார்டு, அப்புறம் பொண்ணுக்குரிய ரேஷன் கார்டு, அப்புறம் பொண்ணுக்குரிய பேப்டிசம் சர்டிஃபிகேட், சரிங்களா. இவ்வளோ வச்சுருக்கேன். இவ்வளோ வைக்கணும். இதெல்லாம் நம்ம கரெக்டாக வச்சு எல்லாம் சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் தான் அங்கே அப்செப்ட் பண்ணுவாங்க, சரிங்களா. இதெல்லாம் இதில் இருக்க டீட்டெயில்ஸை ஆன்லைன் மூலமாக என்னுடைய ஐடியிலேருந்து நான் அந்த ரிஜிஸ்டர் கிறிஸ்தவ திருமண பதிவு அந்த போர்ட்டலில் போய் இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் கொண்டு போய் அங்கே கொடுக்கணும், அவங்கக்கிட்ட காட்டணும். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ், சரிங்களா, கன்னியாகுமரி மாவட்ட பதிவாளர் அலுவலகம் நாகர்கோவிலில் இருக்குது. அங்கே போய் அந்த ஒரிஜினல் ஒரு செட்டை அவங்கக்கிட்ட கொடுக்கணும். அப்புறம் அவங்க அதெல்லாம் பார்த்து வெரிஃபை பண்ணுவாங்க. நாங்கள் ஃபில்லப் பண்ணியிருக்க ஆன்லைனில் உள்ளதை பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்ததுன்னா எல்லாத்தையும் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அதை அங்கே உள்ள அப்டேட் பண்ணி விடுவாங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா. அதுக்கான காரியத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்.
அப்புறம் 2 விட்னஸ்க்குள்ளது 2 விட்னஸ்க்குள்ள ஆதார் கார்டு. சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, மொத்தம் எத்தனை தெரியுமா? 21, 22 22. சரிங்களா? மொத்தம் 22 பக்கம். சரிங்களா? இது ஒரு செட்டு நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் பத்திரப்படுத்தணும். எத்தனை வருஷம் ஆனாலும் இதை நாங்கள் பத்திரப்படுத்தணும். ஒரு செட்டை நாங்கள் அங்கே கொடுக்கணும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாக அந்த வேலை தான். சாப்பிடவே இல்லை, சோறு பொங்கவே இல்லை. ஏன்னா நாளைக்கு நான் அதை அப்டேட் பண்ணணும். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இப்போ அந்த அதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? நான் பார்த்தேன், இல்லை நியூஸில் பார்த்தேன், ஒரு இந்த ஃபேஸ்புக்கில் வந்திருந்து பார்த்தேன். பதிவுத்துறை சம்மந்தப்பட்ட கிறிஸ்தவ திருமண பதிவு சம்மந்தமாக வருது, உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு காலையில் நான் கம்ப்யூட்டர் சென்டரில் போய் இதெல்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் உடனே அதுக்குள்ளே அந்த பிரிண்ட் அவுட்டை நான் அங்கேருந்து வாங்கிட்டு நேரே கன்னியாகுமரி நார்கோயில் போவேன். நார்கோயில் போய் டிஆர் ஆஃபீஸில் போய் அவங்கக்கிட்ட அதை காமிச்சு இதெல்லாம் கொடுத்துட்டு அதெல்லாம் அங்கே இது பண்ணிட்டு வரணும் நாளைக்கு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். அன்பான தெய்வ பிள்ளைகளே, பைசா நிறைய செலவு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஆண்டவர் தான் தேவையை சந்திச்சுட்டு இருக்கார். சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.